ட்ரம்பின் ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கப் போகும் அதிகாரிகள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்படுது. அந்த வகையில் சமீபத்தில் அவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சீனாவுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த வகையில் அவர் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னா அது அவருடைய அரசுல இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களோட அறிவிப்பு தான். அந்த வகையில் முதலாவதா ரொம்பவும் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பா இருக்கக்கூடிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரா அவர் மார்க்கோ ரூபியோவை தேர்ந்தெடுத்திருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் புளோரிடாவோட செனட் சபை உறுப்பினரா இருக்காரு. இவர் சீனாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்காரு. அதனால இந்திய அமெரிக்க உறவு என்பது இவருடைய இந்த பதவியின் காரணமாக இன்னும் மேம்படலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா வெளியுறவு விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னா அது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். இந்த பொறுப்புக்கு மைக் வால்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் புளோரிடா பிரதிநிதிகள் சபை உறுப்பினரா இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கொண்டவராதான் இவரும் அறியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஆதரவான அமெரிக்க எம்பிகளுக்கு தலைவராகவும் இவர் முன்னாடி பொறுப்பு வகிச்சிருக்காரு. அதனால இதுவும் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு அம்சம். அடுத்ததா பார்த்தோம்னா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க தெற்கு டக்கோட்டாவிலிருந்து கிறிஸ்டி நோயம் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி முதல் பெண் ஆளுநர், அதாவது அந்த மாநிலத்தில் இருந்து வந்த முதல் பெண் ஆளுநர் அப்படின்ற பெருமைக்கு உரியவங்க. இவங்களும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவங்க, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்புல இருக்காங்க. அடுத்ததா மற்றும் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஐநாவுக்கான அமெரிக்க தூதர். இது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல மிக மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஸ்டெஃபனிக் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ட்ரம்போட ஆட்சி காலத்துல அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தவங்க. ஆனா அதற்கு பிறகு அவருக்கு தீவிர ஆதரவாளரா மாறிட்டாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் இவங்களுக்கு ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பதவி அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா எல்லை விவகார பொறுப்பாளர். நமக்கே தெரியும் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு அந்த பரப்புரைகள்ல எல்லாம் இந்த குடியேற்றம் தொடர்பாக, அதிகாரப்பூர்வமற்ற குடியேற்றம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் ட்ரம்ப் வச்சிருந்தார். இந்த ஒரு சூழல்ல இந்த பொறுப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதுக்கு டாம் ஹோமன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்போட முந்தைய ஆட்சி காலத்துல இந்த குடியேற்றம் தொடர்பான ஒரு இயக்குனர் பொறுப்பை அவர் வகிச்சிருந்தாரு. அதனால இவர் இப்ப இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறதுனால இந்த அதிகாரப்பூர்வமற்ற குடியேற்றத்திற்கு எதிரான ட்ரம்போட நடவடிக்கைகளை சாத்தியப்படுத்துறது ரொம்பவும் சுலபம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது. அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், மாங்காடு, சிறுகளத்தூர், மலையம்பாக்கம், சிக்கிராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். இதேபோல சென்னை ஓஎம்ஆர் சாலை, ஈசிஆர் சாலை, பள்ளிக்கரணை, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்பிய மாணவர்கள் சாரல் மழையில் நனைந்தபடி சென்றனர். மேல்மருவத்தூர் அருகே செண்டிவாக்கம் என்ற பகுதியில் மழை பெய்தது. இந்த சூழலில் கிடாம்பாக்கத்தில் இருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து செண்டிவாக்கம் அருகே வந்தபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் அதனை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். சாலை ஓரத்தில் ஈரமாக இருந்ததால் பள்ளத்தில் பேருந்து சிக்கி விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்ததால் சீர்காழி அருகே எடமணல் ஊராட்சியில் உள்ள அப்துல் கலாம் நகரில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார்.
மேலும் மழை நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுக்கு நேராக வழி எடுத்து கொடுத்து விட்டுறோம். இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் வரணும். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. திருவாரூர், வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், கொடிக்கால் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான KTC நகர், மகாராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஏர்வாடி, வள்ளியூர், மூலைக்கரைப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.